5 விதமான சட்னி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நோ ஆயில் சட்னி பண்றதுக்கு இந்த கப்ல 1 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். இதனுடைய வெயிட் 100 கிராம் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, அரை கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, 10 கருவேப்பிலை இலைகள், 2 பச்சை மிளகாய். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு ஸ்மூத்தா அரைச்சுக்கங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு போட வேண்டியது இல்ல, தாளிக்காமே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்காய் சேர்க்காம பொட்டுக்கடலை சட்னி தான் பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல அரை கப் பொட்டுக்கடலை, 3 காஞ்ச மிளகாய், கட் பண்ண அரை இன்ச் அளவுள்ள இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதுல 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா 2 பிஞ்ச் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை. தாளிப்பை இந்த சட்னியில சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரயில்வே கேண்டீன் சட்னி பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல அரை கப் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 6 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 1/4 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 4 சின்ன வெங்காயம், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அரை கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், தேவையான அளவு உப்பு. நான் இந்த அளவு சேர்த்திருக்கேன். அப்புறமா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இத தண்ணி சேர்க்காம 5-6 சுத்து சுத்தி அரைச்சிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். மறுபடியும் இதுல 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர். தாளிப்பை சட்னியில சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி பண்றதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 1 கப் தேங்காய் துருவல், 5 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இந்த சட்னிய பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய். தாளிப்பை இந்த சட்னியில சேர்க்கிறேன். கறிவேப்பிலை சட்னி பண்றதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 1 கப் தேங்காய் துருவல், அரை கப் அளவுக்கு கிளீன் பண்ண கறிவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, 1 பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுள்ள புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதுல அரை கப் போல தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து. உளுந்தெல்லாம் செவந்ததும் இதுல 2 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். வெங்காயத்தோட கலர் லைட்டா மாறி வர வரையும் வதக்கிட்டு தாளிப்பை சட்னியில சேர்த்தாச்சு. அவ்வளவுதான், சுவையான கறிவேப்பிலை சட்னி ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.